வணக்கம் நண்பர்களே. டாக்டர் முரளி ஒயிட்டின்ற நம்ம இந்த சேனலில் மீண்டும் உங்களை இந்த வாரம் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. வெல்கம். உங்கள் இதயம் ஓகேவா, நல்ல கண்டிஷனில் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் காஸ்ட்லி பரிசோதனைகள் செய்யணும். இதய நோய் நிபுணர் கார்டியாலஜிஸ்ட் கிட்ட ஓடணுன்ற அவசியமே இல்லை. நீங்களே வீட்டிலையே இருந்து டெஸ்ட்டுக செஞ்சு முடிவு பண்ணலாம். இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த வாரம் நம்ம வாழ்க்கையில் நோயின்றி ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக வாழ மிக முக்கியமான இதயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் இதயம் நல்ல நிலையில் இருக்கா, ஓகேவா, பக்காவா, சதமடிக்குமா, அல்லது வாழ்க்கை பிரயாணத்தில் பாதியில் காலவாரி விடுமா? எப்படி கண்டுபிடிப்பது? தொடர்ந்து பாருங்கள். நாம் இந்த வீடியோவில் இதய ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கிற 13 அறிகுறிகளை வரிசையாக பார்க்க போகிறோம். இந்த அறிகுறிகளை செக் செஞ்சு இதயம் நல்லபடியாக ஹெல்த்தியாக இருக்கான்னு நாமே சர்டிஃபிகேட் கொடுத்துக்கலாம் வீட்டிலையே. இந்த 13 காரணிகளையும் ஒவ்வொன்றா நாமே செக் செய்ய முடியும். கூடவே கடைசியில் வழக்கமான குவிஸ் பகுதி, மினி டிப்ஸ் பகுதி இருக்கவே இருக்குது. இந்த 13 என்னென்னு முதல்ல சொல்லிடுறேன், சஸ்பென்ஸ் வேண்டாம். பிறகு ஒவ்வொன்றா இதை பற்றியும் பார்க்கலாம். சின்ன சின்ன குறிப்புகள். 1, சரியான ஓய்வு இதய துடிப்பு, நார்மல் ரெஸ்டிங் ஹார்ட் ரேட், RHRன்றது. 2வது ஹெல்த்தி பிபி, சரியான இரத்த அழுத்தம். 3, நல்ல ஆற்றல் அளவுகள், குட் எனர்ஜி லெவல்ஸ். 4, சுவாச பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறது, நோ ப்ரீத்திங் இஷ்யூஸ். 5, சீரான இதய லயம், ரெகுலர் ஹார்ட் ரிதம். 6, ஆரோக்கியமான கொழுப்பு அளவு, ஹெல்த்தி கொலஸ்ட்ரால் லெவல்ஸ். 7, சரியான உடம்பு எடை, BMI, நார்மல் வெயிட் அண்ட் BMI. ஒளிரும் சருமம், ஆரோக்கியமான நகங்கள், கிளியர் ஸ்கின் அண்ட் ஹெல்த்தி நெயில்ஸ். உடற்பயிற்சிக்கு பின் திறமையான மீட்புத்திறன் 9வது வருது, எஃபிஷியன்ட் ரிகவரி போஸ்ட் எக்ஸசைஸ். 10வது வீக்கம், திரவம் தங்குதல் முதலியவை இல்லாமை, நோ ஸ்வெல்லிங் ஆர் ஃப்ளூயிட் ரிட்டன்ஷன். 11, கூர்மையான மனத்தெளிவு, ஷார்ப் மென்டல் கிளாரிட்டி. 12, நெஞ்சுவலி அசௌகரியம் இல்லாமை, நோ செஸ்ட் பெயின் ஆர் டிஸ்கம்ஃபர்ட். 13, நல்ல உடல் சகிப்புத்தன்மை, குட் ஃபிசிக்கல் என்டூரன்ஸ். முதல் பாயிண்டான சரியான ஓய்வு இதய துடிப்பு, நார்மல் ரெஸ்டிங் ஹார்ட் ரேட், RHR பற்றி பார்க்கலாம். இதயம் ஒரு நிமிஷத்துக்கு ஓய்வில் இருக்கும்போது எத்தனை தடவை துடிக்குது என்பதைத்தான் இந்த RHR குறிக்குது. நார்மலாக இது 60லேருந்து 100 இருக்கணும். ஒரு நிமிஷத்தில் 60லேருந்து 100 துடிப்புகளுக்குள்ளே இருந்தால் அது ஓகே, நார்மல், ஆரோக்கியமான இதயம்னு சொல்லலாம். விளையாட்டு வீரர்களுக்கும் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கவங்களுக்கும் RHRன்றது குறைவாக இருக்கும். இது இதய இரத்த குழாய்கள் நலமாக இருப்பதை சுட்டி காட்டுகிறது. உங்களது 60லேருந்து 100க்குள்ளே இருக்கா? ஃபஸ்ட்டு டிக்கை போட்டுக்குங்க. 2வது ஹெல்த்தி பிபி, சரியான இரத்த அழுத்தம், ஆரோக்கியமான பிபி. இது ஏறக்குறைய 120லேருந்து 80க்குள்ளே இருந்தால் ஆப்டிமல் அப்படின்னு அர்த்தம், மெச்ச தகுந்தது. தொடர்ந்து 120லேருந்து 80 நார்மல் அளவுகள் இருந்தால் இருதயமும் இரத்த குழாய்களும் நல்லா வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம். 2வது டிக்கை போட்டுக்கலாம். சிஸ்டாலிக் 30க்கு மேல் இருந்தால், டயஸ்டாலிக் 90க்கு மேலே இருந்தால் இதய ஆரோக்கியம் சரியில்லை என்று வைத்து கொள்ளலாம். 3வது நல்ல ஆற்றல் அளவுகள், குட் எனர்ஜி லெவல்ஸ்.
நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக எனர்ஜெட்டிக்காக அதிக களைப்பின்றி இருப்பது இதயம் ஆக்சிஜன் மற்றும் சத்துப் பொருள்களை உடலின் பல்வேறு பாகங்களுக்கு திருப்தியாக விநியோகம் செய்யுதுன்னு அர்த்தம். 3வது டிக் போட்டாச்சா? 4 சுவாச பிரச்சனைகள் இல்லாமை, நோ ப்ரீத்திங் இஷ்யூஸ். உடல் செயல்பாடுக்கான நடைப்பயிற்சி, மிதமான உடற்பயிற்சிகளை, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் முதலியவற்றை மூச்சு திணறல் அல்லது நெஞ்சு அசௌகரியம் இல்லாமல் ஸ்டெடி அன்லேபர்ட் ப்ரீத்திங்கோட செய்ய முடியுதா? அது ஆரோக்கியமான இதயத்தின் அறிகுறி. 4வது டிக். 5 சீரான ஒழுங்கான இதய லயம், ரெகுலர் ஹார்ட் ரிதம், இதயத்தின் கீதம் தாளம். சீரான நிலையான இதய துடிப்பு, கன்சிஸ்டன்ட் ஸ்டெடி இதய துடிப்பு இருந்தால், இர்ரெகுலாரிட்டிஸ் அல்லது படபடப்பு பால்பிட்டேஷன் இல்லாமல் இருப்பது நன்றாக இதயம் இயக்கத்தின் அறிகுறி. 5வது டிக். ஓகே. 6 ஆரோக்கியமான கொழுப்பு அளவு, ஹெல்த்தி கொலஸ்ட்ரால் லெவல்ஸ். மொத்த கொழுப்பு அளவு, டோட்டல் கொலஸ்ட்ரால் 200 மில்லிகிராமுக்கு கீழே இருக்கணும். 200 மில்லிகிராம் பர் டிஎல். ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் நல்ல கொழுப்பானது 50க்கு மேலேயும், எல்டிஎல் கொலஸ்ட்ரால் கெட்ட கொழுப்பு 100க்கு கீழேயும் இருந்தால் அது ஆரோக்கியமான இதய இரத்த குழாய்களின் அமைப்பை உணர்த்துகிறது. எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகம் இருந்தால் பிளேக்குகள் பில்டப் ஆகி ஆபத்து அதிகமாகி இதய நோய் வருகிறது. 6வது டிக்கும் போட்டாச்சு. 7வது சரியான உடம்பு எடை மற்றும் பிஎம்ஐ. ஆரோக்கியமான உடல் எடையும் பாடி மாஸ் இண்டெக்ஸ் என்ற பிஎம்ஐயும் இருந்தால் இதயத்தின் மீதான பளு, சுமை, ஸ்ட்ரெயின் குறைகிறது. இது ஆரோக்கியமான இதயத்தின் அறிகுறி. பிஎம்ஐன்னா என்னங்க? வெயிட்டை கிலோகிராமில் கணக்கெடுத்துக்கிட்டு அதை ஹைட்டை ஸ்கொயர் பண்ணி வகுத்தா வர வேல்யூ தான் பிஎம்ஐ. சார்ட்டில் வருது பாருங்கள். 18.5க்கு கீழே இது இருந்தால் அண்டர் வெயிட்னு அர்த்தம். 18.5லேருந்து 24.9 இருந்தால் நார்மல். 25லேருந்து 29.9 வரைக்கும் ஓவர் வெயிட், கொஞ்சம் அதிகம்தான். 30க்கு மேலே இருந்தால் ஒபீஸ், குண்டு கேஸ். ஸோ வெயிட்டு ஓகே, பிஎம்ஐ ஓகேனா 7வது டிக்கை போட்டுக்குங்க. 8 ஒளிரும் சருமம், ஆரோக்கியமான நகங்கள், கிளியர் ஸ்கின் டோன், ஹெல்த்தி நெயில்ஸ். சருமம் இயற்கையாக ஒளிரும்படி இருத்தல், நகங்கள் உடையும்படியோ அல்லது வெளிரியோ இல்லாமல் இருந்தால் அது இதயத்தினால் உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் சீராக நல்ல முறையில் இரத்தம், ஆக்சிஜன் விநியோகம் செய்யப்படுகிறது என்று சொல்லலாம். இது 8வது காரணி டிக்காகிறது. 9 உடற்பயிற்சிக்கு பின் மீட்பு திறன், எஃபிஷியன்ட் ரிகவரி போஸ்ட் எக்ஸசைஸ். உடற்பயிற்சி முடிஞ்ச உடனே சீக்கிரமே இதய துடிப்பும் மூச்சு விடுறதும் நார்மலுக்கு திரும்புவது ஆரோக்கியமான சுற்றோட்ட அமைப்பு, கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் இருக்குதுன்றதை பறைசாட்டுது. இதை திறமையான எக்ஸசைஸ் டாலரன்ஸ்னு சொல்லலாம். 9 ஓகே ஆச்சு. 10 வீக்கம், திரவம் தேங்குதல் இல்லாமை, நோ ஸ்வெல்லிங் ஆர் ஃப்ளூயிட் ரெட்டென்ஷன். கால்கள், கணுக்கால்கள், பாதம் முதலியவற்றில் வீக்கம், நீர் தங்குதல் முதலியவை இல்லாமல் இருந்தால் அது இதயம் திருப்திகரமாக இரத்தத்தை பிளாக் ஃப்ளோ, பின்னோட்டம் இல்லாமல் பம்ப் செய்யுதுன்னு அர்த்தம். அடுத்த டிக் 10வது. 11 கூர்மையான மன தெளிவு, ஷார்ப் மென்டல் கிளாரிட்டி. நல்ல இதய ஆரோக்கியமானது மூளைக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை நமக்கு அளித்து ஃபோக்கஸ் செலுத்தும் திறனையும் அறிவாற்றலையும் மேம்படுத்துது. கூர்மையான மனத்தெளிவு இருந்தால் அடுத்த டிக்கை நீங்களே போட்டுக்கலாம். நெஞ்சு வலி, அசௌகரியம் இல்லாமல் இருக்கிறது, நோ செஸ்ட் பெயின் ஆர் டிஸ்கம்ஃபர்ட். 12வது நெஞ்சு வலி கனமாக இருக்கிறது, அழுத்தம் போன்றவை
வேலை செய்யும் போதோ ஓய்வின் போதோ இல்லாமல் இருந்தால் அது ஆரோக்கியமான இதயத்தின் சுட்டிக்காட்டி இண்டிகேட்டர். 12வது டிக். 13வது நல்ல உடல் சகிப்புத்தன்மை, குட் ஃபிசிக்கல் என்டூரன்ஸ். நடப்பது, படிக்கட்டுகள் ஏறுவது அல்லது மிதமான உடற்பயிற்சி செய்வது போன்றவற்றை தேவைக்கு அதிகமான பிரயத்தனம் அன்யூ ஸ்ட்ரெயின் இல்லாமல் செய்து முடிக்க முடிஞ்சா அது ஒரு நேர்மறை அடையாளம், பாசிட்டிவ் சைன்னு சொல்லலாம். நமது இதயம் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம். கடைசி டிக் 13வது. இப்போ நம்ம வழக்கமான கிஸ் பகுதிக்கு வந்திருக்கிறோம். உகந்த ஐடியல் ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் RHR எது, எவ்வளவு? 60லேருந்து 100, 40லேருந்து 50 அல்லது 120லேருந்து 150 BPM? விடைகள் அடுத்த வாரம் வரும். போன வார குவிஸின் சரியான விடை யூஜினால். மினி டிட்பிட் பகுதி. உங்களுக்கு தெரியுமா, ரெகுலர் சிரிப்பு இரத்த ஓட்டத்தை 20% அதிகப்படுத்துது. இதை ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. இது நமது இதயத்திற்கு மிக நல்ல செய்தி. ஆகவே தினமும் புன்னகைக்க, சிரிக்க ஏதேனும் காரணத்தை கண்டுபிடிங்க. 13 சொல்லி முடிச்சாச்சு. எல்லாமே நாமே சுலபமாக வீட்லேயே செக் பண்ணி வெரிஃபை பண்ணக்கூடியவை தான். மொத்தம் உங்களுக்கு எத்தனை டிக் ஆச்சு, எத்தனை இன்ட்டு ஆச்சுன்னு பாருங்கள். இதய ஆரோக்கியத்தை சுலபமாக வீட்டிலேயே சோதனை செய்யுங்க. நிம்மதி பெருமூச்சு விடுங்க. ஸ்டே ஹார்ட் ஸ்மார்ட், ஸ்டே ஹெல்த்தி. ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் ரெகுலராக டாக்டரிடம் சென்று பிபி, கொலஸ்ட்ரால், இரத்த சர்க்கரை அளவு முதலவற்றை டெஸ்ட் பண்ணி இதய ஆரோக்கியத்தை கண்காணிக்கணும் நண்பர்களே. என்னப்பா கொஞ்சம் பேர் மட்டும் குஷியாக குதிச்சிட்ருக்கீங்க? என்னது 13க்கு 13? சரியாக டோட்டல் போட்டிங்களா? இல்லைன்னா பஞ்சாதிக்கு பயந்து திருட்டு ஸ்கோர் போட்டுட்டிங்களா? செக் பண்ணுங்கள். இந்த வீடியோவானது மெடிக்கல் எஜுகேஷன் பர்பஸுக்காக தயார் செய்யப்பட்டது. ஒரு ப்ரொஃபஷனல் மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு மாற்று அல்ல. தேவைப்படுவோர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு 4 PM நமது வீடியோக்கள் தவறாமல் வெளிவரும். உங்கள் கமெண்ட்ஸை, சஜஷன்ஸை, டவுட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். பாய்.